அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு இந்த சந்திராஷ்டம தினங்கள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் உங்களால் தவிர்க்க முடியும், குறிப்பா இந்த சந்திராஷ்டமம் அப்படின்னா என்ன, இன்றைய நாள்ல நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன, தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில கும்பராசினியர்களுக்கு மார்ச் மாதம் 14, 15, 16 ஆகிய 3 தினங்கள் சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது. இந்த சந்திராஷ்டமம் என்பது சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமே இந்த சந்திராஷ்டமம் ஆகுங்க. இன்றைய நாள்ல மனம் ஒரு தெளிவான நிலையில் இல்லாததால பல தவறான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் இந்த சந்திராஷ்டம தினங்களை பொறுத்த வரைக்கும் நமது மனம் எண்ணங்களும் தெளிவாக இருக்காது. எனவே சந்திராஷ்டம தினங்கள்ல முக்கிய பேச்சுவார்த்தைகளை தவிர்த்து விட வேண்டும் என கூறப்படுது. அதேபோல் திருமணம் போன்ற சுப செயல்களை நிர்ணயிக்கும் போது மணமகள் மணமகன் ஆகிய இருவருக்கும் சந்திராஷ்டம தினங்கள் இல்லாத நாட்களாக இருக்க வேண்டும். சந்திராஷ்டம தினங்களில் புதிய தொழில் துவங்குதல் மற்றும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. கிரக பிரவேசம், பால் காய்ச்சுதல், வளைகாப்பு போன்ற சுப செயல்களை சந்திராஷ்டம தினங்கள்ல தவிர்ப்பது உத்தமங்க. சந்திராஷ்டம தினங்கள்ல வாகனங்கள்ல வேகம் குறைந்து நிதானத்துடன் செல்ல வேண்டும். பணிபுரியும் இடங்கள்ல பதற்றம், கோபம், ஒரு விதமான சோம்பல் உணர்வு, மறதி மற்றும் வாக்குவாதம் போன்றவை ஏற்படுங்க. அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. அது மட்டுமில்லாமல் குடும்பத்திலும் சரி, உத்தியோகத்திலும் சரி பொறுமை, நிதானம் மிக மிக அவசியம் என்பதை சந்திரனுடைய சஞ்சார நிலை உங்களுக்கு அறிவுறுத்துது.